விண்வெளிக்கு அழைத்து செல்லும் ஆக்சியம் 4 திட்டம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இதற்கான காரணம் என்ன? முழு தகவல்களை சொல்லுங்க. விண்வெளிக்கு இந்திய விண்வெளி வீரர்களை அனுப்பும் இந்தியாவுடைய கனவு திட்டமான ககன்யான் திட்டத்தை முன்னெடுக்கும் வகையில ககன்யான் திட்டத்திற்கு விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய 4 விண்வெளி வீரர்கள் குறித்தான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு அவர்களுக்கான பயிற்சிகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இவை அனைத்தும் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் அமெரிக்காவுடைய நாசாவோடு கைகோர்த்து இஸ்ரோ சார்பில் நாசா மற்றும் இஸ்ரோ முன்னெடுப்பு அடிப்படையில விண்வெளி வீரர்களுக்கு தேவையான பயிற்சி அளிக்கப்பட்டு இந்திய விண்வெளி வீரர்களில் ஒருவரான சுபான்ஷு சுக்லா உட்பட ஹங்கேரி, போலந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 4 விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லும் ஆக்சியன் 4 திட்டம் என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. பல்வேறு காரணங்களாக ஜூன் 19ஆம் தேதிக்கு இந்த திட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இத்திட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வீரர்கள் 4 சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி வருகின்ற 22ஆம் தேதி அமெரிக்காவுடைய புளோரிடா மாகாணத்தில் உள்ள பால்கான் 9 ராக்கெட் உதவியுடன் க்ரூ டிராகன் விண்கலத்தில் விண்வெளி வீரர்கள் 4 விண்வெளிக்கு அழைத்துச் செல்ல இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய நேரப்படி சரியாக மதியம் 1:12 மணிக்கு ராக்கெட் விண்வெளி செலுத்தப்பட இருப்பதாகவும் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரோ மற்றும் நாசா விஞ்ஞானிகள் தொடர்ந்து இந்த விண்வெளி பயணத்தை கண்காணித்து வருவதாகவும் தொடர்ந்து இந்த விண்கலமானது 23ஆம் தேதி இந்திய நேரப்படி மதியம் 12:50 மணிக்கு சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடையும் என தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக மோசமான வானிலை காரணமாக ஒரு முறையும், அதன் பிறகாக கடந்த 11ஆம் தேதி பால்கான் 9 ஏவுதள வாகனத்துல, அதாவது ராக்கெட்ல பூஸ்டர் ஆய்வின் போது திரவ ஆக்சிஜன் LOX கசிவு என்பது கண்டறியப்பட்டதால ஆக்சிஜன் 4 திட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலைதான் கசிவை சரி செய்து தேவையான சரிபார்ப்புக்கு பிறகு, சோதனைக்கு பிறகு நாளை இந்த விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருந்த சூழல மீண்டும் இத்திட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டு வருகின்ற 22ஆம் தேதி சரியாக இந்திய நேரப்படி மதியம் 1:12 மணிக்கு ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியா தரப்புல சுபான்ஷு சுக்லா இதில் முக்கிய விண்வெளி வீரராக பங்கேற்கிறார். இவர் தொடர்ந்து சர்வதேச விண்வெளி மையத்துல 60 வகையான ஆய்வுகள்ல மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.